எல்லாருக்கும் வணக்கம். நான் எந்த ஒரு மொழிக்கோ, எந்த ஒரு மக்களுக்கோ எதிரானவன் கிடையாது. அதை நான் முதல்லயே சொல்லிக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு யுகாதி பண்டிகைன்னு சொல்லிட்டு நெறைய பேரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. யுகாதி பண்டிகைனா என்ன? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கன்னட வருட பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பு. அதாவது கன்னட புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு அப்படிங்கிறது தான் யுகாதி பண்டிகை அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கு நம்ம அரசாங்கம் அரசு விடுமுறையும் விட்டிருக்கு. ஆனா, எனக்கு பொதுவான கேள்வி என்னன்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனா, திடீர்னு என்ன பண்ணாங்க, இல்ல உங்களுக்கு சித்திரை 1 கிடையாது. உங்களுக்கு தை 1 தான். பொங்கல் அப்ப தான் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதைய நம்மள கொண்டாட சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா, நெறைய தமிழ் மக்கள் அதை கொண்டாடல. சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு, அத தான் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சுட்டும் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது, எனக்கு அதுதான் சந்தேகம். மற்ற மொழி பண்டிகை, மற்ற மொழி புத்தாண்ட கரெக்ட்டா சொல்லி, அதுக்கு அரசு விடுமுறையும் குடுக்குற நம்ம அரசாங்கம், நம்ம தமிழ் புத்தாண்ட மட்டும் எதுக்காக குழப்பி விடுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு சந்தேகம். நீங்களே சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டுங்கிறது சித்திரை 1 அல்லது தை 1 அப்படிங்கிறத? எனக்கு சந்தேகம் தான். அது என்னன்னு கொஞ்சம் சந்தேகத்த தெளிவுபடுத்திட்டு போங்க. சித்திரை 1 தை 1 அனைவருக்கும் இனிய கன்னட புத்தாண்டு மற்றும் தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.